அப்போ இந்த சில்லி எலும்பு விலகிறத வந்து அசால்ட்டாக நம்ம விட்டுற முடியாது. அதை வந்து கவனக்குறைவாக அதில் இருந்துட முடியாது. முதல் முறை சில்லி எலும்பு விலகுது அப்படின்னா மருத்துவர் அணுகி அவங்க அதுக்கு உண்டான சிகிச்சை முறை கொடுப்பாங்க. முதல்ல அந்த உள்ள ரத்தம் இருந்தது அப்படின்னா மூட்டுக்குள்ள அந்த ரத்தத்தை வந்து நீடில் போட்டு எடுத்தோம்னா வலி உடனடியாக குறைஞ்சிரும். அந்த காலத்துல இதுக்கு வந்து மாவு கட்டு போட்டு 6 வாரம் கால் அசைக்காமையெல்லாம் வச்சிருக்கக்கூடிய வைத்தியம் இருந்தது. இப்ப அந்த வைத்தியம் இல்ல. முதல் நாளே வந்து காலுக்கு பெல்ட் குடுத்து, முழங்கால் மூட்ட அசைக்கவும், தசைகள பலப்படுத்துறதுக்கான பயிற்சி செய்யவும் நாம சொல்லிக் குடுப்போம். 1 மாதத்திற்கு கரெக்ட்டாக எக்சர்சைஸ் செய்தா, முதல் முறை மூட்டு விலகல் ஏற்பட்டதுன்னா, திரும்ப விலகாத மாரி இத சரி பண்ண முடியும். சில பேருக்கு திரும்ப திரும்ப இந்த மூட்டு விலகு, சில்லி எலும்பு விலகக்கூடிய தன்மை ஏற்படும். அவங்களுக்கு எக்சர்சைஸ் மட்டும் பத்தாது. அவங்களுக்கு என்ன ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குது? ஏன் இது ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். நான் முன்னமே சொன்னது போல எம்பிஎஃப்எல் லிகமெண்ட் வந்து கிழிஞ்சிருக்குதா? மீடியல் பெட்டலோஃபெமர் லிகமெண்ட் கிழிஞ்சிருக்குதா அப்படின்னு பார்ப்போம். அது ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பார்ப்போம். அதுக்கப்புறம் எக்ஸ்ரேல வந்து அவங்களுடைய போன் அலைன்மெண்ட், காலினுடைய அலைன்மெண்ட் நேரா இருக்குதா? இல்ல வளைஞ்சிருக்குதா? வெயிட் டிரான்ஸ்மிஷன் ஒரு பக்கமா போகுதா? அப்படிங்கிறதெல்லாம் அசஸ் பண்ணுவோம். இதையெல்லாம் வச்சு அவங்களுக்கு வந்து நுண்துளை அறுவை சிகிச்சை, சின்ன ஆர்த்ரோஸ்கோபி அறுவை சிகிச்சை மூலமா அந்த லிகமெண்ட்டை ரிப்பேர் பண்ணி, அதில அலைன்மெண்ட்ல ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா, அந்த அலைன்மெண்ட்டையும் கரெக்ட் பண்ணி, இதுக்கு சிறிய ஒரு அறுவை சிகிச்சை செய்து அதை சரி செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். சில பேருக்கு இந்த சில்லி எலும்பு விலகும்போது, உள்ள குருத்தெலும்பும் ஒரு சிப்பாக உடைஞ்சு தனியா நின்னுக்கும். அவர்களுக்கு உடனடியாகவே அறுவை சிகிச்சை செய்யணும். பட் இந்த மாரி சிப்பா உடைஞ்சு தனியா நிக்காம, லிகமெண்ட் டயர் மட்டும் இருக்கிறவங்களுக்கு முதல் கட்ட வைத்தியம் பயிற்சி தான். பயிற்சியில குணமாகலைன்னா, அப்புறம் நுண்துளை அறுவை சிகிச்சை செய்ய வேண்டியிருக்கும். முழங்கால் வலி இருக்கு, சில்லெலும்பு விலகக்கூடிய தன்மை இருக்குதுன்னா, அத நீங்க கவனக்குறைவாக விட்டுறக்கூடாது. அத வந்து நீங்க அசால்ட்டா அத ஹேண்டில் பண்ணணும்.